ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருமான்மியூர் பீச்சில் இருக்கோம். 5 மணிக்கு வந்தோங்க. கொஞ்சம் நேரம் வாக் பண்ணானா அதுக்கப்புறம் ரன் பண்ணலான்னு சொல்லி நினச்சிருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு கோப்ரோ வந்து ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் எடுத்துட்டேன். பார்த்தா கொஞ்சம் சேக்கியாகவே இருந்துச்சு. என்னடா பார்த்தா யூஸ்வலாக நம்ம கோப்ரோ யூஸ் பண்ணுறக்கே வந்து சேக் இல்லாமல் இருக்குதுன்னா ரொம்ப சேக்கியாக இருந்தனால அந்த செட்டிங்ஸ் பார்த்துட்டு செட் பண்ணுறக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து ஜாக் பண்ண போகிறோம். கரெக்டாக 1 hour இங்கேருந்து நடக்க போகிறோம். அதே மாதிரி ரன்னும் பண்ண போகிறோம். ஊடால அதே மாதிரி வாக்கும் பண்ண போகிறோங்க. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 weeks பிஃபோர் வந்து நானும் வித்தித்தும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரன்னிங் போகிற மாதிரி கார்டியோ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 2 நாள் வந்து 5 kilometers வந்து கவர் பண்ணோம் 1 hourல. 5 kilometers இன் த சென்ஸ் கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து 5 kilometers சொல்ல முடியாது. கரெக்டாக 4.5 சம்திங் 4.78 அந்த மாதிரி கிட்ட வந்து கவர் பண்ணுவாங்க. அதுக்கு ரன் பண்ணதுக்கே எனக்கு என்னென்ன இஷ்யூ வந்துச்சு, என்னென்ன இடத்துல பெயின் வந்துச்சுன்றத நான் சொல்கிறேன். கரெக்டாக வந்து என்ன சொல்கிறது, பெயின் வந்து நீல லைட்டாக வந்து பெயின் இருந்துச்சு. பட் இன்னுமே எனக்கு வந்து லைட்டாக பெயின் இருக்குது. இருந்தாலும் சரி, நம்ம கார்டியோ பண்ணுறதை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கார்டியோ பண்ணலான்றக்காக வந்திருக்கேன். அதே மாதிரி இங்கே காலில் இருக்குல்ல, கரெக்டாக இந்த இடத்துல வந்து கரெக்டாக பெயின் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி வந்து பட்லேயும் பெயின் இருக்குங்க. அது ஏன்னு தெரியல, சரியாக உட்கார கூட முடியலை. அது ரன்னிங் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக ரன்னிங் பண்ணல, லைட்டாக ரன் பண்ணதுக்கே இந்த ப்ராப்ளம்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் யாராச்சும் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் மனசில் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோவாகவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்தவொன்னுமே ரொம்ப நாள் வந்து வாக்கிங்லேயே வந்து ஜிம்மில் வந்து வாக்கிங், அந்த த்ரெட்மில்லில் வாக்கிங்கு கொஞ்சம் நேரம் ஜாக் பண்ணுவேன். ஸோ சடனாக வந்து ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணனால இந்த இஷ்யூஸ்லாம் எனக்கு வந்துச்சு, நான் ஃபேஸ் பண்ணேன். அதே மாதிரி ரன்னிங் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் முன்னாடி வந்து ஷூ வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து வெறும் அந்த மாடலு, அந்த டிசைனுக்கு மட்டுமே காசுலாம் இருக்கும், அதுக்காக தான் அந்த காஸ்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். அப்போது ஷூ வாங்கணும்னு நினச்சா எனக்கு ஏதாவது மாடல் பிடிச்சிருந்தா வாங்குவேங்க. இப்போது இந்த ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணனால கொஞ்சம் வீடியோஸ்லாம் நம்ம வாக்கிங் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணனால வீடியோ ஷூஸ் பற்றி பார்க்கும்போது தான் தெரியுது. ஸோ ஒவ்வொருட ஷூவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஷூ மேனுஃபேக்சர் பண்ணக்கே அதோட பர்பஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க. அதே மாதிரி ரன்னிங் ஷூஸ் வந்து செப்பரேட்டாக இருக்குது. இதே மாதிரி நிறையா மாரத்தானு, அதே மாதிரி நிறையா வந்து ட்ராக்கில் ஓடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே செப்பரேட்டாக வந்து ஷூஸ் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது என்ன ஷூ பார்த்தீங்கன்னா, பூமால மெகா மார்க்ஸ்ன்ற ஒரு ஷூ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நைட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் வர கேட்டகரியில் ஒரு ஷூ வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இது ஓடலாம். ஆக்சுவலாக இந்த ரன்னிங்கில் இருக்கலாம், நான் வந்து மிக்ஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரன்னிங்க்குமே நம்ம வந்து நிறையா இதை கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நீங்கள் ரன்னிங்னு ஸ்டார்ட் பண்ணாலே வந்து கேடன்ஸு, அதுக்கப்புறம் பேஸு, அதுக்கப்புறம் உங்கள் ஹார்ட் ரேட் வந்து நீங்கள் அதிகமாக வச்சு ஓடக்கூடாது. எப்போயுமே நம்மளுக்கு அதுதான் ஹார்ட்டுக்கு வந்து பாதிப்பாக இருக்கும். அதனால் வந்து வெயிட் பண்ணு. ஸோ இவன் வந்து பீச்சுக்குள்ளே போகணுமா, அதே மாதிரி நீங்கள் ஹார்ட் ரேட்டை வந்து லோவர் ஹார்ட் ரேட்டில் தான் நீங்கள் வந்து ஓடணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்லது. ஹையர் ஹார்ட் ரேட்லேயே ஓடனா அது வந்து ப்ராப்ளமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் வந்து ரன்னிங்காக இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், ஜஸ்ட் சொல்லிகிட்ருக்கேன். இவன் வந்து பீச்சுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் 1 hour வந்து கார்டியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பீச்சுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு விளாண்டுட்டு கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ எதை பார்த்துனதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த 1 hour வந்து கார்டியோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணுறோன்றது தான். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. இது 1 hour முடிச்சு நம்ம போகலாம்டா பீச்சுக்குள்ளே. இது கரெக்டாக 1 hour டேடி ரன் பண்ணிட்டு வந்துடுறேன், ஓகேவா? பீச்சுக்குள்ளே ரன் பண்ண முடியாதுடா, நம்ம ரோட்டில் தான் ரன் பண்ணணும். ரோட்டில் ரன் பண்ணிவிட்டு அப்புறம் போகலாம், சரியா? பீச்சுக்குள்ளே ஓகே, இருடா போகலாம்டா இப்படி. ஸோ நான் ரன்னிங்காக செட் பண்ணிடுறேன். இதை காமி அப்படி அவுட்டோர் ரன்னிங். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு, கோ. ஓகேங்க, நம்ம இப்போ வந்து ரன்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். ஓகே, ஜாக் ப்ளஸ் இது ரன்னிங்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரில. இப்படி நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த ஃபுட் பாத்தில் வந்து பெயின் இருக்குங்க.
நான் கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் தூரம் ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எவ்வளோ தூரம் ரன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. முக்கால் மணி நேரம் ரன் பண்ணி முடிச்சாச்சு. நாங்கள் இந்த முக்கால் மணி நேரத்தில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 4.5 கிட்ட கவர் பண்ணியிருந்தேன். லைட்டிங் வேறு போயிட்டுருக்கு. வித்யுத் வேறு வந்து உள்ளுக்குள்ளே பீச்சுக்குள்ளே வாங்க டேடி விளையாட போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ அதனால் நாங்கள் வந்து பீச்சுக்குள்ளே விளையாட போயிட்டோம். அதை தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். சம்மாவும் வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை. அதனால தான் சரியாக உங்களுக்கு வந்து கண்டினியூவாக இதை காட்ட முடியலை. அதான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக அந்த முக்கால் மணி நேரத்தில் 4.5 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தேன். ஸோ பீச்சுக்குள்ளே போயிட்டோம். பீச்சுக்குள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா அவன் வந்து மண்ணில் வந்து விளாட ஆரம்பிச்சிட்டான். அங்கே கொஞ்சம் நேரம் ரன்னிங் பண்ணேங்க. ரன்னிங்கு அப்புறமேட்டு ஜாகிங் அங்கே உள்ளுக்குள்ளே பண்ணேன் பீச்சில். ஸோ பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டேன். ஓவராலாக வந்து 4.55 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தேன் கரெக்டாக 1 ஹவரில். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 1 ஹவரில் கரெக்டாக நம்ம வந்து 4.55 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருந்தோம். பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம்தான். 17 கிட்ட இருந்துச்சு. 17, 18 கிட்ட இருந்துச்சு பேஸு. ஸோ அதான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருந்தேன். இதை முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஓகே ஜேஎஃப்எம் வியூஸ், நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய் பாய்.